ஹலோ ஹேக்கர்ஸ் எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிற ஃபண்டமெண்டல் கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? நீங்கள் எதை லேர்ன் பண்ணணும்னு நினச்சாலும் அதோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வர கான்செப்ட் எல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி சைபர் செக்யூரிட்டியில் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்டை பற்றி பார்க்கலான்னு இருக்கும். கொஞ்ச நாளாக நம்ம சேனல்லேருந்து லாங் வீடியோ வரல. ஸோ அதனால் நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் பார்த்தா சாரி கேட்டுக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல முழுக்க சைபர் செக்யூரிட்டியில இருக்கிற ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு எத்திக்கல் ஹேக்கரா இருக்கிற நாம என்ன மாதிரி ரோல்லாம் நமக்கு இருக்கு, என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருக்கு, அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். ஐடி செக்யூரிட்டிக்குள்ள என்ட்ரி ஆகிற ஒரு என்தியாசிஸ்டா இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, ஸோ அவங்க கிளைம் பண்ணக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னன்னு தெரியுமா? செக்யூரிட்டி நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சைபர் செக்யூரிட்டியில இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். இன்க்ளூடிங் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், நெட்வொர்க் செக்யூரிட்டி ஆஃபீஸர், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அனலிஸ்ட், அப்ளிகேஷன் செக்யூரிட்டி அனலிஸ்ட், இன்ஜினியர், நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர், செக்யூரிட்டி இன்ஜினியர், சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் சிஐஓன்னு சொல்லுவாங்க, சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் சிடிஓன்னு சொல்லுவாங்க, சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் சிஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க, சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் சிஐஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் அஷூரன்ஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது ஐஏஎம்னு சொல்லுவாங்க. உள்ள போனால் இன்னும் நிறையவே இருக்குது, மோர் தென் இருக்குது இன்னும். ஸோ பேஸ்ட் ஆன் ரைஸ்டு ஃபார் சைபர் அட்டாக்ஸ். ஆக்சுவலாக இவங்களுடைய ஒர்க் அண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மானிட்டரிங் இந்த சிஸ்டம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்கன்னா ஸோ அவங்கள 100% மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க எதனா மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா, இல்லீகல் ஆக்டிவிட்டி எதனா பண்ணுறாங்களா, ஸோ அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுற ஒரு அத்தாரிட்டின்னு சொல்லலாம். இப்போலாம் ரீசெண்டாக நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, சைபர் செக்யூரிட்டிக்கு எந்த ஒரு வேல்யூவும் இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ஏஐ வந்தது நல்லது தான். ஆனால் ஆட்டோமேஷன் பண்ணுறது நிறைய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா மேன் பவருக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சைபர் செக்யூரிட்டியை ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுக்கு எந்த மாதிரி அட்டாக் நடந்திருக்கு, ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஒரு ஹியூமனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏஐ வந்ததால் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்கணும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் டிஃப்ரெண்ட்டு ஹியூமனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏஐக்கு ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு அவ்வளோ சீக்கிரத்தில் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா ஹியூமனாக இருந்துக்க ஒரு சில விஷயங்களை பார்த்தா ப்ரைவசி பண்ண முடியும். ஆனால் ஏஐ திடீர்னு பார்த்தீங்கன்னா எதனா ஒரு பிரச்சனை வந்தாக்கா ஸோ அது பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக சோர்ஸை கொடுத்துட்டுருச்சுன்னா அப்புறம் அந்த ஹியூமனோட நிலைமை என்ன ஆகுறது? இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஆனால் சைபர் செக்யூரிட்டிக்கு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எனக்கும் இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, நல்ல ஸ்கோப் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஏஐக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் வந்தாக்கா நம்ம பார்க்க வேண்டியது வேலை நம்மளுடைய வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. சைபர் செக்யூரிட்டி கெரியரை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு 90s பொறுத்த வரைக்கும் திருடர்கள் எந்த மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு பணத்தை நகைகளை எடுத்துக்கிட்டு தான் போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன் மாற வேர்ல்டு அதையும் சேஞ்ச் பண்ணிக்கிச்சு. ஹியூமன் என்ன எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா டெக்னாலஜியும் வளர்ந்தாச்சு. ஸோ இப்போ எல்லாம் பார்த்தா டிஜிட்டல் வழியாக தான் இப்போ டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. மணி டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ ஒரு மெசேஜை ஷேர் பண்ணணும் இருந்தாலும் சரி, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே செக்யூர் பண்ணுற வேலை தான் நம்மளுடைய வேலை. சைபர் செக்யூரிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியில் பார்த்தா இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்குமே. ஸோ இந்த ஒரு சைபர் செக்யூரிட்டி இல்லாமல் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் பார்த்தா கிடையாது. லைக் ஹாஸ்பிட்டல், பேங்கிங் கம்பெனிஸ், ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, சாஃப்ட்வேர் பேஸ்ட் கம்பெனி, எல்லா கம்பெனிலும் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி, ஸோ பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சைபர் செக்யூரிட்டியோட ரோல் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல் ப்ரொடெக்ட் அண்ட் ஆர்கனைசேஷன் டேட்டா அண்ட் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஆன்லைன் த்ரெட்ஸ். ரோல்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா இன்னும் நிறைய ரோல்ஸ் பார்த்தா இருந்துக்கிட்டு இருக்குது. நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்லிக்கிட்டு வரேன். செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட், இன்சிடென்ட் ரெஸ்பாண்டர், செக்யூரிட்டி அனலிஸ்ட், தென் நெக்ஸ்ட் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர், செக்யூரிட்டி மேனேஜர், செக்யூரிட்டி ஆடிட்டர், ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட், வல்னரபிலிட்டி அசிஸ்டர், பெனிட்ரேஷன் டெஸ்டர், செக்யூரிட்டி இன்ஜினியர். இந்த மாதிரி லேட் ஆஃப் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு காத்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்கில்டு பர்சனாக இருந்தாலும், கம்யூனிகேஷனில் பெட்டராக இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு 100% உங்களுக்கு ஜாப் கேரண்டி இருக்குது. மோஸ்ட்டாக லைக்ஸ் கம்பெனியில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா கம்யூனிகேஷன் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் லினக்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிற ஒரு கான்செப்ட் சம் லேப்ஸை முடிச்சுக்கிட்டு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சர்டிஃபிகேஷன் எவ்வளோ பண்ணி வச்சுருக்கீங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி லெவலில் பார்த்தா எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் முடிச்சிங்கன்னா உங்களுடைய கரியர், உங்களுடைய ரெஸ்யூமுக்கு பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு பேக்கேஜில் ஒரு நல்ல ஒரு கம்பெனி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. தென் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் டெர்மினாலஜியை பற்றி பார்க்க போகிறோம்.
போகிறோம். ஸோ இது ரொம்பவுமே பார்த்தா இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதில் டிசிபி, யூடிபி, ஐபி, ஐசிஎம்பி இந்த மாதிரி லாட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. டிஎல்எஸ், எஸ்எஸ்எல் இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வித் எக்ஸாம்பிளோட ரியல் டைமாக நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா சைபர் செக்யூரிட்டியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்களா, ஸோ சைபர் செக்யூரிட்டி கரியரில் ஹேக்கிங்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நல்ல ஒரு ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.